ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். செல்வி ஹால்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னது முருங்கைக்கீரை சட்னியா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வாங்க எப்படி செய்யலான்றது பார்ப்போம். முதல்ல கடாய் வச்சாச்சு. கடாய் சூடாயிரணும்னு நம்ம தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவையான அளவு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுவோம். உளுந்த பருப்பு லைட்டாக ஃப்ரை ஆகணுன்னே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுவோம். ஒரே ஒரு பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி, நான் பாதி பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் பாதி தான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, நம்ம வறுத்த வேர்க்கடலையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணுவோம். இப்போது நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணுவோம். கீரை இந்த மாதிரி நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணுவோம். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணுவோம். நல்லா ஆறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிடுவோம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.